அவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரியின் வாழ்த்துக்களும் வணக்கங்களும். பேசிக் ஃபிசிக்ஸில் காஸ்மாலஜிங்கிற தலைப்பின் கீழ் அநேக சுவாரஸ்யமான விஷயங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கும் இந்த காணொலியில் சூரிய குடும்பத்தில் ஒன்றான யுரேனஸ் கோளை பற்றி நாம் அறிந்து கொள்ளப் போகிறோம். சூரிய குடும்பத்தில் ஒரு அதிசயமான மற்றும் விசித்திரமான ஒரு கிரகமாக இந்த யுரேனஸ் கோளை சொல்லலாம். கிட்டத்தட்ட இதனுடைய விட்டம் 50,000 கிலோமீட்டர், பூமியை விட 4 மடங்கு நீளமான ஒரு கோளாக காட்சியளிக்கிறது. இதன் உட்கருவை சுற்றி தண்ணீர், அம்மோனியா மற்றும் மீத்தேன் போன்ற ஐஸ் கட்டிகளால் காணப்படுகிறது. நாம் நினைக்கிற மாதிரி ஐஸ் கட்டிகள் அல்ல, குழம்பு வடிவத்தில் இது ஐஸ் கட்டிகளாக காணப்படுகிறது. அதனுக்குள்ளே ஹைட்ரஜன், ஹீலியம் போன்ற மீத்தேன் வாயுக்கள் நிறைந்ததாக காணப்படுகிறது. ஸோ அதனால் இது பனிக்கோள் என்று, ஐஸ் ஜெயண்ட் என்று நாம் அழைக்கிறோம். இந்த கோளை முதலாக கண்டுபிடித்தவர் 1781ஆம் ஆண்டு பிரிட்டனில் வாழ்ந்த வானியல் அறிஞர் வில்லியம் ஹர்சல் இந்த கிரகத்தை கண்டுபிடித்தார். இதற்கு ஏன் யுரேனஸ் என்ற பெயர் வந்தது அப்படின்னா, வழக்கம் போல ரோமானிய கடவுள் அல்ல, இது கிரேக்க கடவுள் ஒன்றான ஊரோனோஸ் அப்படிங்கிற அந்த பெயரில் லத்தீன் மொழியிலே மொழிபெயர்க்கப்பட்டு யுரேனஸ் என்று பெயர் வைக்கப்பட்டது. இந்த கிரகத்தில் தனிப்பட்ட சிறப்பம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 98 டிகிரி சாய்வு கொண்டதாக சுழல்கிறது. சாதாரண கிரகங்களைப் போல நேராக சுழலாது, இது அப்படியே ஒரு பக்கமாக உருண்டு செல்வதை போல காட்சியளிக்கிறது. இந்த யுரேனஸ் கோளில் ஒரு நாள் என்பது சுமார் 17 மணி நேரம் மட்டுமே. ஆனால் சூரியனை சுற்றி ஒரு முறையே வருவதற்கு சுமார் 84 பூமி ஆண்டுகள் எடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இதனுடைய வெப்பநிலை பார்த்திங்கன்னா மிக குளிரான ஒரு கிரகமாக காட்சியளிக்கிறது. சுமார் -224 டிகிரி சென்டிகிரேட் வரை குளிர்ச்சியை கொண்டது. மட்டுமல்ல, யுரேனஸுக்கு 27 நிலவுகள் உள்ளன. அவற்றில் ரொம்ப முக்கியமானவை மிராண்டா, டைட்டானியோ, ஒபேரான், ஆரியல் மற்றும் அம்பிரியல். யுரேனஸுக்கும் வளையங்கள் இருக்கிறது. ஆனால் இந்த வளையங்கள் சனிக்கோளின் வளையங்களைப் போல பெரியதாக இல்லை. இது மங்கிய நிறமாக காட்சியளிக்கிறது. மேலும் அடுத்த காணொளியில் நெப்டியூன் கோளை பற்றி நாம் காணுவோம். தேங்க்யூ.